வணக்கம் ஐயா. ஐயா, ஹார்ட்ல எந்த இடத்துல எத்தனை பிளாக் இருந்தாலும் சரி பண்றதுக்கும் மருந்து இருக்கு. அதே மாதிரி ஃபேட்டி லிவர் இருக்கு, கெட்ட கொழுப்பு டீச்சல் அதிகமா இருக்கு, ஹை பிபி இருக்குன்னா அது சரி பண்றதுக்கு மருந்து இருக்குன்னு சொன்னீங்களே. இப்படிப்பட்ட மருந்தை கொடுத்து சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தாயா, அதாவது அப்படிப்பட்ட நோயாளி உள்ளவங்களை குணப்படுத்துறவங்களுக்கு கடவுள். சொல்லுங்க ஐயா, அது என்ன மருந்து, எப்படி பயன்படுத்தணும்? காலை மாலை இரு வேளை வெறும் வயிற்றுல கஷாயம் வச்சு குடிக்கணும் ஐயா. எப்படிங்க அது குடிக்கிறது? இது 300 ml தண்ணீர், இது 10 கிராம், அதாவது 2 டீஸ்பூன் அளவு பொடியை போட்டு 100 ml சுண்ட காய்ச்சணும். அந்த 100 ml வடிகட்டிட்டு காலையில் வெறும் வயிற்றுல 50 ml, மீதி 50 ml மாலையில் குடிச்சிட்டு வரணும் 2 வேளைக்கு. இது சூரண வடிவில் கொடுத்துருக்கேன். காலையில் 2 கிராம் உணவுக்கு பின்னாடி, காலையில் 2 கிராம், இரவு 2 கிராம், அதாவது டீஸ்பூன் கணக்கில் சொல்லணும். அரை டீஸ்பூன் காலையில், அரை டீஸ்பூன் இரவு, அரை டீஸ்பூன் உணவுக்கு பின்னாடி எடுத்துக்கிட்டு வரலாம். தேனில் கலந்து சாப்பிடலாம், அல்லது வெறுமனே சுடுதண்ணியில் கலந்து கூட எடுத்துக்கலாம். ஐயா, இது சாப்பிடும்போது என்ன மாதிரியான பத்தி முறைகள் இருக்கணும் ஐயா? பொதுவாக நம்ம இந்த இருதய கோளாறுகள், அதிக கொழுப்பு சத்து இருக்கிறவங்க, ஹை பிபி உள்ளவங்க என்ன சொல்லுவோம், எண்ணெய் பலகாரம்லாம் குறைச்சிக்கிங்க, கொழுப்பு சத்து உள்ள உணவுகள்லாம் குறைச்சிக்கிங்க. அது உண்மைதான், அது குறைச்சி எடுத்துக்கணும். அதே நேரத்தில் இந்த புரத உணவுகளை ஓரளவுக்கு தான் சேர்க்கணும், ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு வகைகளை எடுத்துக்கிட்டாங்கன்னா இதுலேருந்து வெகு விரைவில் மீண்டும் வெளியே வரலாம். அவங்க காலம் தப்பி கொழுப்பு எதனால் சேருதுன்னா, பசி எடுக்கும்போது சாப்பிடாம பசி அடங்கின பிறகு சாப்பிட்டாலும் கொழுப்பு அதிகமாகும், அன்வான்ட் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும். அதாவது அஜீரணம் ஆகாத அளவுக்கு எளிதில் ஜீரணம் ஆகக்கூடியதாக இருக்கணும். பசி எடுத்து சாப்பிடணும், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். இது இருந்தாலே கொழுப்பு அந்த அளவு கொலஸ்ட்ரால் அளவு குறைய ஆரம்பிச்சு. ஐயா, இப்போ ஹார்ட் பிளாக் இருக்கிறவங்களுக்கும் தாராளமாக எடுக்கலாம் ஐயா. 8 பிளாக் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்து ஒரே மாசத்துல கை கண்ட மருந்து இது. நண்பர்களே, 8 இடத்துல பிளாக்கு ஒரே மாசத்துல ரிமூவ் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்காரு ஐயா. இது மாதிரியான மருந்துகளை எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க. இந்த மருந்துகள் தேவைன்னா கீழே போகிற நம்பர் கால் பண்ணுங்க. படித்த பட்டதாரி மருத்துவ மூலமாக கொடுக்குற ஆலோசனை மருந்துகள் எடுத்துக்கோங்க ஐயா. இப்படிப்பட்ட ஹார்ட் பிளாக்கான மருந்துகள், பிபிக்கான மருந்து, கொலஸ்ட்ரால் மருந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க.